ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கிட்ட SQLல வந்து ஒரு 2 டேபிள் இருக்கு. பெர்சன் டாட் பெர்சன் அப்புறம் ஹியூமன் சோர்ஸ் டாட் எம்ப்ளாயி பே ஹிஸ்டரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எடுக்க போறோம். செகண்ட் டேபிள்ல இருந்து ரேட் மட்டும் எடுக்க போறோம். ஸோ இந்த 3 காலமே எடுத்து ஒரே டேபிளா கன்வெர்ட் பண்ணி, அத எப்படி கொண்டு வர போறோம்னா, ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வர போறோம். ஸோ அந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்ததுல அடிஷனலா ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போறோம். அந்த காலம் வந்து ஆவரேஜ் ரேட் அப்படின்றத ஆட் பண்ண போறோம். ஸோ ஆவரேஜ் ரேட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரேட் எவ்வளோ இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்றத நம்ம இங்க எடுத்துட்டு வரப்போம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், செலக்ட்ன்னு போட்டுட்டு, நான் எந்தெந்த காலம் எடுக்க போறேனோ, அந்த காலம் எல்லாம் நான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த 2 டேபிளுக்கு ஒரு அலியாசஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ பெர்சன் டாட் பெர்சனுக்கு வந்து ஏன்னு குடுக்குறேன். அதே மாரி ஹியூமன் சோர்ஸ் டாட் எம்ப்ளாயி பே ஹிஸ்டரிக்கு பின்னு குடுக்குறேன். ஸோ அலியாஸ் நேம். ஸோ ஒவ்வொரு தடவையும் டேபிள் நேம் போட்டுட்டு அப்புறம் காலம் நேம் எழுதுனா, ஸோ அது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி அலியாசஸ் நேம் கொடுத்துட்டு எழுதணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏ டாட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இந்த பெர்சன் டாட் பெர்சன்ல என்ன எடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நேமை நம்ம எடுக்க போறோம். ஸோ கமா கொடுத்துட்டு அதே ஏ டேபிள்ல இருந்து என்ன எடுக்க போறோம், லாஸ்ட் நேம் எடுக்க போறோம். ஸோ லாஸ்ட் நேம் அப்படின்றத கொடுத்துடணும். அடுத்தது பி டேபிள்ல இருந்து என்ன எடுக்க போறோம்னா, ரேட்ன்ற காலம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல ரேட்டுன்னு கொடுத்துட்டு, இப்போ ஃப்ரம் கொடுத்துட்டு, எந்த டேபிள்ல இருந்து பெர்சன் டாட் பெர்சன்றது அதுல அந்த டேபிள்ல இருந்து எடுக்க போறோம். ஸோ அந்த டேபிள ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் கீழே ஜாயின்னு சொல்லிட்டு, நம்மளோட 2வது டேபிள இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ ஆன் கொடுத்துட்டு, நான் பிசினஸ் என்டிட்டி ஐடியை பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ண போறேன். ஸோ அதனால ஏ டாட் பிசினஸ் என்டிட்டி ஐடின்னு கொடுங்க, ஈக்குவல் டு பி டாட் பிசினஸ் என்டிட்டி ஐடி. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கும்னா 3 காலம் ரிட்டர்ன் ஆகும். 3 காலமும் எப்படி வரும்னா ஒரே டேபிள் வியூவா வரும். ஸோ நம்ம ஜாயின் யூஸ் பண்ணி எடுத்ததுனால, ஸோ நான் இந்த கொரியை இப்போ ரன் பண்றேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ரேட் அப்படின்றது 3 காலம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இந்த ரேட்டை நான் மொத்தமா கால்குலேட் பண்ணி, நான் மொத்தத்தோட ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்றத நான் இங்க ஒரு காலமா டிரைவ் பண்ண போறேன். ஸோ அதுதான் என்னோட டிரைவ்டு காலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ல ஆவரேஜ்னு யூஸ் பண்றது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஆவரேஜ், சம், மினிமம், மேக்ஸ், ஸோ கவுண்ட் இதெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் விண்டோ ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இது கீழே ஒரு அக்ரிகேட் டிரைவ் காலம் எழுதுறேன். ஸோ ஆவரேஜ் ரேட்ன்றத போட்டுட்டு, இந்த இடத்துல ஆவரேஜ்ன்ற ஸ்ட்ரிங்ல என்னோட பி டாட் ரேட்ன்ற காலத்தை நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன ஆகும், பி டாட் ரேட்டோட ஆவரேஜை நான் எடுக்க இங்க ட்ரை பண்றேன். ஸோ நான் இப்போ இப்படியே டைரக்டா ரன் பண்ணனா எனக்கு வந்து எரர் வரும். ஸோ இது விண்டோ ஃபங்க்ஷன்ன்றதுனால நான் இங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால நான் 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணனா எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இல்ல ஓவர் பண்ண முடியல, பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குரூப் பை அப்படின்றத இங்க பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம குரூப் பைல நம்ம எந்தெந்த காலம்லாம் எடுத்திருக்கோமோ அந்த காலம் எல்லாத்தையும் நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ ஏ டாட் ஃபர்ஸ்ட் நேம், கமா பி டாட் சாரி ஏ டாட் லாஸ்ட் நேம், கமா பி டாட் ரேட். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க இப்ப ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆவரேஜ் ரேட்ன்றது அவுட்புட் கிடைக்கும். பட் இந்த ஆவரேஜ் ரேட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா வரும். ஏன் டிஃப்ரெண்டா வரும்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஆவரேஜ் வந்து ரேட் எடுக்கும். அந்தந்த லைன்ல இருக்க ஆவரேஜோட ரேட் வந்து எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ நம்ம வந்து அப்படி எடுக்க போறது இல்லை. நம்மளோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டா மொத்தமா எவ்வளவு ஆவரேஜோ அதை வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஓவர்ன்றதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்துக்கோங்க. நான் குரூப் பைல போட்டோட அவுட்புட் இப்படி இருக்கு. ஸோ நான் இப்போ டைரக்டா என்ன பண்றேன், அதை எடுத்து விட்டுட்டு இந்த அவுட்புட்டை நான் வந்து ரன் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஓவராலா 17.7588 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். இந்த ஆவரேஜ் எதுல இருந்து வருதுன்னா என்னோட ரேட் காலம் டோட்டலா கால்குலேட் பண்ணி அதுல இருக்க ஆவரேஜ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஓவர் இல்லாம நான் யூஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு எரர் அடிக்கும். அந்த அதை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து குரூப் பை யூஸ் பண்ணலாம். பட் என்னோட அவுட்புட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ஆவரேஜ் என்ன அப்படின்றத நான் இங்க எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணது ஓவர். ஓவர்ன்றது விண்டோ ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபுல்லாவே விண்டோ ஃபங்க்ஷன். இதுல வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா எய்தர் குரூப் பையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் ஓவர்ன்றத நம்ம இங்க பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணலன்னா நமக்கு எரர் தான் கிடைக்கும்.